உனக்கு எப்படி எல்லாம் வச்சுட்டாரு? நீ ஆடை மேய்ச்சிட்டு இருந்த, ஒரு சாதாரண மேய்ப்பனா இருந்த, ஆட்டுக்கு பின்னாடி ஓடிக்கிட்டு இருந்த. உன்னைய சவுல் கிட்ட இருந்து காப்பாத்தி இஸ்ரவேலுக்கே ராஜாவாக்கி உனக்கு எத்தனை பேரை நீ கல்யாணம் பண்ணியிருக்க, எத்தனை மறுமனை ஆட்டிகளை கொடுத்துருக்கேன். நீ இன்னுமே கேட்டிருந்தா கூட நான் என்ன செஞ்சிருப்பேன், நிறைய பெண்களை உனக்கு கல்யாணம் பண்றதுக்கு நான் கொடுத்துருப்பேன். ஆனா நீ என்ன செஞ்ச, அடுத்தவன் ஒய்ஃபை போய் அப்படி ஆசைப்பட்டு எடுத்துக்கிட்டதும் இல்லாம அவன் கணவனையே வேற, அவன் உன்னையே நம்புனா, அவனை வேற நீ கொண்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டுற. அப்பதான் டக்குன்னு உரைக்குது அவருக்கு, ஐயோ நம்ம எவ்வளோ பெரிய பாவத்தை செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நாத்தான் கிட்ட ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கிறாரு, நான் பெரிய பாவம் செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நாத்தான் சொல்றாரு, நீ இந்த பாவம் செஞ்சதுனால பட்டயம் உன் வீட்டை விட்டு போகாம இருக்கும். பட்டயம்னா என்னது, யுத்தத்துல எல்லாம் பட்டயம் தானே வச்சிருப்பாங்க, வாள். அது வந்து உன் வீட்டை விட்டு